प्लम्बर यार क्या? मैं हूँ। हाँ तू आ। पेंटर कौन है? मैं हूँ। तू आजा। सितल यार हैं? मैं। हम दो हैं। तुम दोनों आजा। चढ़ो चढ़ो। ए वंडेरा पोला पोला। தமிழ் ஆள் யாரா இருக்கே இதுல? இவனை தவிர மிச்சம் எல்லாம் வண்டியில ஏறு. सीधे रे। सामने दे रहा हूँ भैया। जल्दी। சாரி சார், பழக்க தோஸ்துல தெரியாம. இரு வரேன். அண்ணா ஒரு லைட் சார். சார் வேலை விஷயமா பேசுறேன்னு சொல்லியிருந்தீங்க. பேசின்னு தான் இருக்கிறேன். இதே ஒரு பயிலும் படிக்கிறது இல்லை. அந்த இடத்துல விளம்பரம் போகலான்னு பேசின்னு இருக்கிறாங்க. இதில் புதுசாக வேலை கிடைக்கணும்னா சும்மாவா சொல்கிறேன். ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்கள் அட்ரஸ் கொடுங்க சார், நான் வந்துடுறேன். 294 கணபதி தெரு, ஆழ்வார் திருநகர். ஏங்க இதில் ஏங்க எழுதுறீங்க? சார் சார் நான் கூப்பிட்றேன் சார். எதுக்குங்க பேப்பரை போடுங்க நீங்கள்? ஏங்க நீங்கள் காமிக்ஸில் ஏங்க எழுதுறீங்க? அது நான் காசு கொடுத்து வாங்கின பேப்பர். என்ன வேணாலும் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன? உங்களுக்கு இது வெறும் பேப்பர். ஆனால் இது வரைகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக கதை பிடிக்கணும். ஸ்டிப்ஸ் எவ்வளோன்னு கணக்கு பண்ணி பேனல் பிரித்து லேஅவுட் போட்டு டயலாக் எழுதி அதுக்கு பபிள் ஸ்பேசிங் பண்ணி அதை பென்சில் ஸ்கெட்ச் பண்ணி அதை இங்க் பண்ணணும். அதுக்கு மேலே ப்ரஷ். ஒரு ஸ்ட்ரிப்பு வரையும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா உங்களுக்கு? ஏதோ நீங்கள் வரைஞ்ச மாதிரி சலிச்சுக்கிறீங்க. நாளைக்கு வரப்போகிற கதை என்னன்னு சொல்லட்டுமா? நிஜமாவே நீங்கள் வரைஞ்சதா? ஆமாங்க. நான் இந்த கதையை உங்ககிட்ட சொன்னேன்னு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நீங்க தான் சுப்பிரமணியா? பேப்பர்ல போட்டிருக்கே. ஆமா. ஹலோ ஏங்க ஒரு நிமிஷம். இப்படி திடீர்னு வந்து காலி பண்ண சொன்னா எங்க போவோம்? தாத்தா மாட்டன் காலத்துல இருந்து இங்க தானே கூடி இருக்கோம். முடியாதுன்னு போராட்டம் பண்ணுவோம். போராட்டம் பண்ண மட்டும் விட்டுற போறாங்களா? அரசாங்கத்தை எதிர்த்தா ஒண்ணும் கிடைக்காது நமக்கு. அமைச்சரா பார்த்து 1 BHK வீடு கொடுக்குறாரு. அதையும் விட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணும் இல்லாம தான் போனோம். யோசிச்சுங்க. வீட்டுக்குள்ளேயே அட்டாச் பாத்ரூம், நினைச்ச நேரத்துக்கு போலாம். ஊரு கொசு கிடையாது. ஊடே நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. குழந்தை நிம்மதியா தூங்கும். சொத்துன்னு ஏதாவது உன் பேர்ல 450 ஸ்கொயர் ஃபீட்ல உன் பேர்ல வீடு கிடைக்க போதுன்னா சும்மாவா? உனக்கு இல்லைனாலும் உன் பொண்ணுக்கு தேவைப்படல. யோசிச்சு பாரு. பாப்பா, அப்பா பேர் எழுத தெரியுமா? கொஞ்சம் உள்ள வா. ஸ்லேட்டை மேல தூக்கு. நல்லா தூக்கி பிடி. அப்படியே அங்க பாரு. அங்க பாரு, எல்லாம் கிளம்பி நிக்குது. உனக்கு மட்டும் தான் எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிய மாட்டேது. அப்பார்ட்மெண்ட் கணக்கா வீடு காத்து நிக்குது. டோக்கனை வாங்கிட்டு போறத விட்டு இந்த கூவனத்துல தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சி நிக்கிற. நான் ஏன்டா வாங்கணும்? இது ஏன் வீடு, ஏன் நிலம்? ஸ்லேட் எடுத்துட்டு கிளம்பு. வாங்காத. எனக்கு என்ன? வாங்க சார். இதுக்கெல்லாம் பட்டாதான் புரியும். ஆஃப் பண்ணிட்டானுங்க. இனிமே கரண்டே வராதா? மெழுகுவத்தை எடுத்துட்டு வாடி. ஓடி நான் பாத்துக்கிறேன். போயிடலாமா?
சிலிண்டர் கிருஷ்ணர் மாதிரி எரியக்கூடிய எல்லா பொருளையும் கையோட ஒரு போட்டோ எடுத்துறீங்களா என் புதுசு முன்னாடி என்ன பாக்குற வீடு உன் பேர்ல தான் இருக்கணும்னு உங்க அம்மா சொல்லிச்சு. சரி சரி நில்லு. சரி திரும்பி முடி எடுப்பா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. என்ன பார்த்துனுங்கிற? கிளம்பு. போ 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 போ. எல்லா வண்டியில ஏறு. சீக்கிரம் அனுப்பி விடுறா. முன்னாடி போங்க முன்னாடி போங்க. அப்படிங்கம்மா முன்னாடி வை. ஆச்சு மா இங்க பாருமா. இது குடு. இங்க பாரு. இதுல எந்த வீடு நமக்கு கொடுப்பாங்க? அதான் டோக்கன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சுதான் வீடு அலர்ட் பண்ணுவாங்க. பி பிளாக் 10வது மாடி, வீட்டு நம்பர் 193. 10வது மாடியா? யார் ஏற இறங்குறது? மா லிஃப்ட் இருக்குமா, படிக்கட்டுலாம் ஏறி போவேண்டாம். இந்தப்பா 10வது மாடியில வரணும். சரி நீ லிஃப்ட்ல வா, நாங்க படிக்கட்டுல வரோம். வா. இங்க பாரு, கிச்சனுக்கு ஒரு ரூம். இங்க கடல் இங்க இருந்து தெரிஞ்சு பாரு. இதெல்லாம் போட்டோ எடுத்து ஸ்டோரி போட்டா லைக் சும்மா அள்ளும். அதுலயே இரு. வா, பால்கனி தான் செம்மையாகுது. உள்ள யாரோ இருக்காங்க. என்னது? எங்கடி? உள்ள. யார் அவ? மா தெரியலமா, ஏதோ அர்ஜென்ட்டா வந்திருக்கும் போல இருக்குது. அர்ஜென்ட்டா அவன் வீட்ல போக வேண்டியதானே? நீ உள்ள வாமா, வந்து ஊடு எப்படி இருக்குதுன்னு பாரு. நம்ம வீடு தான், சும்மா ரிலாக்ஸேஷனுக்காக விட்டுக்கிறேன். வர மாட்டேன்னு அடம்புச்சிய. பேலஸ் மாதிரி இருக்குதா வீடு? கோயில் திருவிழான்னு காசு வாங்கினல, இப்பதான் கோயில் இல்லையே. வாங்கின காசு திருப்பி கொடுறா. கோவில்ல என்ன, இனிமே இந்த வீடு தான் நமக்கு கோவில். பா எல்லாரும் காப்பா கேட்டுங்க, கிரகப்பிரசத்தை திருவிழா மாதிரி கொண்டாடிடுவோம். மா என்ன மாதிரி வீடு கட்சிக்குது இல்ல? இதுல அப்படியே ஒரு 40 இன்ச் டிவி வாங்கி மாட்டி படம் பார்த்தா சூப்பரா இருக்கும்ல. நீ வரைஞ்சு வாங்குற காசுக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். அப்பா போட்டோ 2 நாளா கீழே கிடக்குது, அதை எடுத்து மாட்டுறா முதல்ல. ஏய் ராஜி, சீக்கிரமா கிளம்புடி, லேட் ஆகுதுல்ல. சரிம்மா. நான் ஒண்ணும் பண்ணலமா, தாப்பால திறந்தா கையோட பேத்துன்னு வந்துச்சுமா. புது வீட்ல எப்படி பேத்துன்னு வரும்?
என்ன லட்சத்துல கட்டி கொடுத்துருக்கானுங்க எங்க அந்த பகுதி இருமா எதுக்கு அள்ளி முடியற? இறக்கி விடு. என்ன அப்போ இங்க இருந்தா தானே உழுது. அவ்வளவுதான். ராஜி இப்ப தள்ளி பாரு. வரல இல்ல. அவ்வளவுதான். இதுக்கு போய் தேவையில்லாம பிரச்சனை பண்ணின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்குமா? பழகுறாங்க. ஏய் சீக்கிரமா கிளம்புடி. மதியத்துக்கு கேண்டீன்ல எதுனா வாங்கி சாப்பிட்டேன். சரிம்மா. பார்த்து போடி. வரமா. வேணாமா சொன்னா கேளுமா. டேய் பகுதி எங்கடா? இன்ஜினியர் ரூம்ல இருக்காரு. மா உனக்கு மட்டும் தான் எல்லா பிரச்சனையுமே நடக்கும். வேற யாருக்காவது என்னங்க இது? எதை தொட்டாலும் கையோடு பிடிக்கிட்டு வருது. ஒரு ஆணி கூட அடிக்க முடியல. பாத்ரூம் குழா உடைஞ்சு போச்சு. அங்க பாதியோட தண்ணியில இருக்குது. உடைச்சிட்டீங்களாடா? காட்டு முன்னாடி திரும்ப பிடிச்சலுத்தா கையோட உடஞ்சி தான் வரும். என்ன சார் நீங்க கஷ்டத்தில் வந்துக்கிற ஜனங்கிட்ட இப்படி பேசலாமா? மா எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துடலாம், கவலைப்படாதீங்கண்ணா. பா வீட்டு நம்பர் எழுதிக்க. கொடாக்கு ஒரு 300 ரூபா போட்டுக்க. எது 300 ரூபாவா? நாங்க என்னத்துக்கு கொடுக்கணும்? இல்ல 6 மாசம் கான்ட்ராக்ட்ல தான் இருக்குது. நீங்களே சரி பண்ணி கொடுங்க. என்ன ஆர்டர் போடுற? நீ வச்ச ஆளா நானு? பிடிச்சிருந்தா இருங்க, பிடிக்கலன்னா கிளம்பி போயிட்டே இருங்க. எங்க போவோம்? இருந்த வீட்டை இடிச்சிட்டு தானே எல்லாரும் இங்க குழந்து போட்டீங்க. ஏய் பகுதி, அபார்ட்மெண்ட் கணக்கா வீடு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்தி இங்க கூட்டின்னு வந்தல்ல, பதில் சொல்லு எல்லாருக்கும். சொல்லு மா. நானும் உங்களை மாதிரி தான் நம்பி வந்தேன். கொஞ்சம் இருங்க, மாவட்டத்துக்கு ஃபோன் வச்சுட்டாங்க. இருங்க முறைக்கிறாமா, போயிடலாம். டேய் சும்மா இருடா. பாதி காசு ஆட்டையை போட்டு லக்ஸரி அபார்ட்மெண்ட்டா கட்டினா இந்த லட்சணத்துல தான் இருக்கும். இவன் பேரில் தானே கான்ட்ராக்ட் இருக்கிற பரம. உனக்காண்டி தான் இவனுக்கு சீட்டு கொடுத்துருக்கேன். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. சரி சார். டேய் எல்லாம் சரி பண்ணி தரோன்னு சொல்லு. பேட்ச் ஒர்க்னு இடம் இந்திக்காரனை போட்டு வேலை செய்கிற மாதிரி காட்டுங்க. எலெக்ஷன் முடிகிற வரை இப்படியே ஓட்டணும். சரி சார். பேசிட்டேன்பா. நீங்கள் யாரும் துட்டு கொடுக்க வேணாம், எல்லாத்தையும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்க சொல்லிட்டாரு. யார் ரூட்டில் என்னென்ன பிரச்சனை எழுதி கொடுத்துட்டு போங்க. பா நோட் பண்ணிக்கப்பா. இப்போ எல்லாரும் வாங்கப்பா. அம்மா வாங்கம்மா, வாங்க. வாங்க எழுதி கொடுத்துட்டு. நாளைக்கே பேட்ச் ஒர்க் பண்ண இந்திக்காரர் வந்துருவாரு. ஆளை பார்த்தா இந்திக்கார மாதிரி தெரியல. பேர் என்ன? குமாரா? சுனில் குமார் சார். படிச்சு பார்த்ததில் கையெழுத்து போடு. अच्छा, बहुत अच्छा. யோ என்னையா இது? இந்திக்காரனோட கம்மி சம்பளத்துக்கு ஒருத்தன் தான் கிடைச்சான். சப்டைட்டில். டேய் குமாருக்கு எங்கெங்க பேட்ச் ஒர்க் பண்ண காட்டு. ஜாவ் வேணா கொடுத்துட்டு போ. நல்லா தான்டா கட்டிக்கிறானுங்க. रुको என்னடா இது? பேட்ச் ஒர்க்கா? டேய் என்னடா கட்டி வச்சுக்கிறீங்க? தொட்டாலே தூளாகுது. पागल है क्या? बोला ना तुमको पैच वर्क. டேய் இன்னும் எவ்வளோ பேட்ச் ஒர்க்கடா வச்சுருக்கீங்க?
पूरा बुक पैचवर्क का ही है। பூரா புக்கா? 4 செங்கல் சிமெண்ட் எடுத்து ஒட்டி வச்சுன்னு பில்டிங் நான் சொல்லி சுற்றி நிற்கிறீங்க. இதெல்லாம் எவன் வந்தாலும் பேட்ச் ஒர்க் பண்ண முடியாதா? இந்த வேலைக்கு வேஷம் வேற. நான் கிளம்புறேன். சரி உன் இஷ்டம். 3 லட்ச ரூபா காசு எடுத்துச்சு கிளம்பு. 3 லட்சமா? ஆமாம், வேலை முடிக்காமல் பாதிலே கிளம்புனா 3 லட்ச ரூபா பெனால்ட்டி கட்டணும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிய. படிக்கலையே நீ? அட பாவீங்களா, இதுக்கு தான் ஹிந்தியில் டாக்குமெண்ட்ஸ் வச்சிங்களாடா? தமிழ் லட்சுமி கண்டுபிடிச்சிருவல்ல. ஒழுங்கு மரியாதையே வேலையை பாரு. போ ராஜ்காரம். चलो तेरा टाइम आ गया। ஜல்தி ஜல்தி. ஆனிச்சியா? ஆமாம். இன்னும் ஒரு அடி அடிச்சிருந்த பக்கத்து வீட்டை பார்த்துருப்பேன். டார்ச்சருங்க. காயிறவெல்லாம் யாரும் தொடக்கூடாது. நல்ல சிமெண்ட் தானே, கலவை கரெக்டாக்குதா? கட்டணம் ஒன்று விட்டுருங்க. பேச்சடிக்கு வந்தோன்னு கேளுங்க. வேலை மேலே வேலை வாங்கினேன். போட வெளியில. இல்லைண்ணா, அவர் கண்டிப்பாக வேலை வாங்கி தரேன்னு சொல்லிக்கிறாருண்ணா. அவருக்கு எதுனா பிரச்சனை இருக்குண்ணா. என்னமோ சுப்பிரமணி, கண்டிப்பாக வேலை. சுப்பிரமணி, ஹலோ. என்னங்க அன்னைக்கு சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டீங்க? ஒரு ஆட் கொடுக்க வந்தேன். இங்கேயா? ஆமா, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன். வாங்க, அன்னைக்கு மாதிரி ஓடி போயிடாதீங்க. ஏங்க ஒரு நிமிஷம். ஏங்க தினத்தி எல்லாம் வேஸ்ட்டுங்க. நம்ம ஏதாவது இங்கிலீஷ் பேப்பரில் ஆட் கொடுத்துக்கலாம் வாங்க. ஏங்க உங்க நியூஸ் பேப்பர் பத்தி நீங்களே தப்பா பேசலாமா? வாங்க. ஏங்க 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 சொன்னா கேளு. இங்கதான். அவர்கிட்ட தான் கொடுக்கணுமா? ஒரு ஆட் கொடுக்கணும் சார். மாவீரன் காமிக் வரைய தகுதியுள்ள நேர்மையான ஆர்டிஸ்ட் தேவை. இதா கண்டென்ட். சாரி மேடம். எம்டி ரூமுக்கு வாங்க. ஏங்க அவங்க யாருங்க? நிலா மேடமா? அவங்க தான் சப் எடிட்டர். இந்த பழைய கதையெல்லாம் இப்போ யாரும் படிக்கிறது இல்லைம்மா. இதோட அந்த மாவீரன் எபிசோட க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஆட் போட்டால் ரெவென்யூவாவது வரும். சார் 20,000 எபிசோடுக்கு மேலே பிரிண்ட் பண்ணியிருக்கோம் சார். அந்த லெகசியை விட வேணாம் சார் ப்ளீஸ். என்ன சுப்பிரமணி, தினத்தியெல்லாம் வேஸ்ட்டு. ஏங்க அது தப்பிக்கிறதுக்காக சொன்னதுங்க. நீங்கள் சப் எடிட்டர்னு எனக்கு தெரியாதுங்க. சத்தியமாக சொல்கிறேன், இனிமேல் இந்த ஏரியா பக்கமே வரமாட்டேங்க. என்ன மன்னிச்சிருங்க. போயிட்டா யார் வரைகிறது? உங்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய காமிக் ஆர்டிஸ்ட்ல உட்காந்து வரைஞ்ச இடம் இது. மனசுல வச்சு வேலை செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸுங்க. பரவாயில்ல, நைஸ். கையெழுத்து போடல? நீங்க தானே வரைஞ்சீங்க, இல்ல நீங்களும் ஆள் வச்சு வரையறீங்களா? ஏங்க நான் தாங்க வரைஞ்சேன். அப்ப கையெழுத்து போடுங்க. இதாங்க மாளிகை. என்ன பாக்குற? வா. நாளைக்குள்ள பாக்கி காசு வரலன்னு வச்சுக்கோ, இந்த ஸ்டவ் கொண்டாந்து கடாசிரவன் சொல்லிட்டேன். கொடுத்துறேன்ப்பா. அப்புறம் எதுக்கு லிஃப்ட்னு ஒன்று வச்சிருக்காங்க பாரு, இதே தான் சொல்றாங்க. உள்ளவாமா, உள்ளவா. ஏ ராஜி, சேர் எடுத்து போடுறி. இல்ல இருக்கட்டும், நான் டீ போட்டு எடுத்துன்னு வரேன். உட்காரு. இதான் எங்கள் வீடு. உள்ள ஒரு ரூம் இருக்குது, அதான் நம்ம ஆஃபீஸ் ரூம். அங்கே தான் வரைகிறதெல்லாம். இங்கே எப்போ இப்படி தான். இந்த மக்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தட்டி கேட்டு மாத்தாம கண்டென்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க. தட்டி கேட்குறதா? இப்படி தான் எங்கள் அப்பனும் மக்களுக்காக போராடுறேன்னு கொடியை தூக்கி நின்னான். எல்லாம் மாறிடுச்சா என்ன? கட்சியில் இருந்தாலும் என்ன பண்ணானுங்க தெரியுமா? நான் எங்கள் அப்பனை மாதிரியே இவனை மாதிரியே பெரிய வீரெல்லாம் இல்லை. நான் ஒரு சராசரி ஆள்.
எனக்கு அம்மா தங்கச்சி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். நான் நல்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சு அவங்கள நல்லா பார்த்துக்கணும். அதுக்காக நான் எதை வேணாலும் கண்டென்ட்டாக யூஸ் பண்ணுவேன். செல்வி குழந்தை தொட்டி ஒரு உழுந்துச்சுடா. பச்சை குழந்தை வெயிட் கொடுத்தாங்க, செவரு உடைஞ்சு கீழே விழுந்துருக்குது. என்ன பில்டிங் கட்டிருக்கானுங்க? நான் சரிங்கம்மா நல்ல வேலை, பெரிய அடி எதுவும் இல்லாதனால பொழைச்சுக்கிட்டான். சாவலல உயிரோட தானே இருக்கு, அப்புறம் என்ன கூட்டம் கூட்டிக்கிட்ட? கிளம்புங்க. நடந்தது ஒரு விபத்து. ஏன் நீங்க வீடு கட்டினா சின்னதா விரிசல் விடுறது இல்லையா? இந்த சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்த கூடாதுப்பா. எது சின்ன விஷயம்? இன்னைக்கு இந்த குழந்தை மேல விழுந்த மாதிரி நாளைக்கு தூங்கிட்டு இருக்க வயசானவங்க மேல விழாதுன்னு என்ன நிச்சயம்? நாளைக்கு இங்க நடக்கிற அட்டூழியம் எல்லாம் நியூஸ் பேப்பர்ல வருதா இல்லையா பாருங்க. ஏய், மீடியால இந்த ஆள் கூட்டு வந்திருக்கியா? ஐயோ அப்படிலாம் இல்ல சார். நிலா, இது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம், நீ இதை தலையிடாத. டேய், என்னடா பேசுற நீ? மா நீ கம்முனுமா. நிலா நீ கிளம்பு. நிலா, இத பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதா இருந்தா இருங்க. இது வேணா அது வேணான்னா அந்த வேலை பார்க்கறவங்க தங்குறாங்களே அந்த தகர கொடையில போய் தான் தங்கணும். என்னப்பா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்களே? சந்தோஷமா இப்போ போராட்டம் பண்ண எல்லாம் கிடைச்சிரும் சொன்னீங்க. எப்பா உன் தகர கோட்டையம் வேணா ஒண்ணு வேணாம், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது நீங்க கட்டி கொடுத்த வீடு. ஏய் பாடி போலாம். நீங்க எதுக்கு நிக்கிறீங்க? எல்லாம் கிளம்பி போங்கயா. இத்தனை வருஷம் வேலை பார்த்துருந்தா என்ன ஒரே நிமிஷத்துல எல்லாரும் முன்னாடி கேவலப்படுத்தி வெளியே அமிச்சிட்டல? சார் 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 நான் வேணும்னு பண்ணல சார். ஏய், எனக்கு இல்லாத வேலை எவனும் பார்க்க கூடாது. இதுக்கப்புறம் உன் கையெழுத்த அந்த காமிக்ல நான் பார்த்தேன், இந்த ஆபீஸ் வாசல்லே உன் கையை வெட்டுவேன். மக்கள் மாளிகையை பற்றிலாம் நியூஸ் பண்ண முடியாது. இந்த நியூஸ் பேப்பரை நடத்துறது யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? நீ மட்டும் இல்ல, இங்க ஒருத்தரும் வேலை பார்க்க முடியாது. பிராக்டிக்கலா யோசி. மேடம் வாமா, நல்ல ஆளா பிடிச்சிட்டு வந்த. வேலையை விட்டு போறாராம். பேசாம ரீடர்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் நோட் போட்டுட்டு இதான் மாவீரனோட லாஸ்ட் எபிசோட்னு சொல்லி முடிச்சிருங்க. என்னப்பா கதையை முடிச்சிடலாமா? என்னப்பா முடிச்சிடலாம் சார். அப்புறம் என்ன முடிச்சுட்டு நாளையிலேருந்து ஆட் போட்டு சொல்லுமா அந்த இடத்துல. சும்மா அந்த பழைய காமிக்கையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு. சாவுக்கு அஞ்சாமல் யமனை எதிர்க்க துணிந்தான் வீரன். அந்த நொடி வீரன் மாவீரனாய் மாறினான். தன் உயிரையே கொடுத்து மக்களை காப்பாற்றினான். வருஷ கதையை இவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டல. நீ எல்லாம் கிளம்பு. இல்லை நிலா, இந்த வேலைனால நிறைய தேவையில்லாத யார் போய் கேட்கணும்? எல்லாம் மனுஷங்க பேசுவாங்க. மா மா எப்படி அடிபடிச்சு? என்னமாச்சு? ஏய் சொல்லி என்னடியாச்சு? ஒன்றும் இல்லை விடு. மா கேட்குறேன்ல, சொல்லுமா என்னமாச்சு? சொல்லி என்ன பண்ண போறேன்? அட்ஜஸ்ட் பண்ணி வாழுன்னு சொல்ல போறேன் அதானே? உடனே மா நான் கேட்டுனே இருக்கேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. ஏன் நாளைக்கு வரைய கதை இல்லையா? வர இன்ஜினியர் வந்தா, என் தங்கச்சி குளிச்சிட்டு இருந்தா, கதை திறந்து பார்த்தா, கேட்க போன அம்மாவை அடிச்சுட்டான். வரடா வர.
மா நீ வா நம்ம ஆஸ்பத்திரி போலாம். ஏய் போடி. அண்ணன்ட்ட ஏமா சொன்ன? அது என்ன பண்ணு பாவம். பென்சில் எடுத்து வந்துக்கிறான்ப்பா குத்துறதுக்கு. குத்துறேன் குத்துறேன். குத்துறேன். என்னப்பா இப்படி அவசரப்பட்ட? நாளை பின்ன உன் தங்கச்சி சேஃபா காலேஜுக்கு போயிட்டு வரணுமா? மா எங்கம்மா அண்ணன்? கோவத்துல சண்டை போட ஏதாவது போயிருக்கு போகுது. யாரு? உங்க அண்ணனா? தங்கச்சி ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு வேணா கேட்டு வருவான். உங்க அப்பா மட்டும் இருந்தா இந்நேரம் அந்த பொறுக்கி பையனை ஒன்றும் இல்லைன்னு பண்ணிருப்பான். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு பிறந்திருக்கிறது பாரு, தொட நடிகை பையன். வீட்டில் வளர்க்குற நாய் கூட 2 அடி அடிச்சா 3வது அடிக்கு அது திரும்பி முறைக்கும். அதுங்களுக்கு இருக்கிற ரோசம் கூட இவனுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாடுறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம். மா என்ன பேசுற நீ? தப்பு பண்ணவன விட்டு அண்ணனை பிடிச்சி திட்டினுங்கிற. ஜன்னல் இல்லாத வீட்டுல கூட வயசு புள்ள இருக்காளேன்னு நான் பயந்ததே கிடையாதுடி. ஆனா இங்க ஊர்தான் சரியில்லைன்னு பார்த்தா அதை கட்டு கொடுத்த இவனும் சரியில்லை. அந்த இன்ஜினியர் தலைய கல்லுல வச்சு அடிச்சான். அவன் மூஞ்சி கிழிச்சு கண்ணாடியில வச்சு அடிச்சு அவனை செதிலா பேத்து அவன் மூஞ்ச இந்த கருமத்தை வரைஞ்சுதான் இவன் கேட்டான். என்னம்மா பண்ற நீ? இதெல்லாம் அண்ணன் கஷ்டப்பட்டு வரைஞ்சதுமா. நீ வாழ்க்கையில பென்சிலே கையில எடுக்கணும். சொன்னா கேளுமா. கரெக்டு தான். நான் வரையதான் லாயக்கு இல்லை. உன் கதை நல்லா வீரமா தானே ஆகுது. அதை வரையிற என் கதை மட்டும் ஏன் அப்படிங்குது? இப்படிப்பட்ட வாழ்க்கை வாடுறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம்.